TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசி தமிழ் காலை செய்திகளுடன். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் யோசனை தொடர்பாக வடகிழக்கு சிவில் சமூக அமைப்பான மக்கள் மனுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்ற கலந்துரையாடல்களில் இதுவரையில் இலங்கை தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுமே பங்கேற்காமல் இருந்து வந்தன. ஆனால் நேற்று சனிக்கிழமை மாலை யாழ் நகரில் தனியார் ஹோட்டல் ஒன்றில் மக்கள் மனுவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சந்திப்பில் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா கலந்து கொண்டார். பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பங்கேற்கவில்லை. அது தொடர்ந்தும் தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே மிகவும் உறுதியாக நிற்கிறது. தமிழரசு கட்சியை பொறுத்தவரை மூத்த தலைவர்களான ரா சம்பந்தன் ஐயாவும் மாவை சேனாதிராஜாவும் இருக்கின்ற போதிலும் கடந்த ஜனவரி மாதம் புதிய தலைவரை தெரிவு செய்வதற்கு கட்சியின் பொதுச்சபையில் நடந்த தேர்தலுக்கு பிறகு அது ஸ்ரீதரன் அணி சுமந்திரன் அணி என்று இரு அணிகளாக பிளவுபட்டிருப்பது போன்று ஒரு தோற்றப்பாடே காணப்படுகிறது. இதில் எந்த அணி செல்வாக்குடையதாக இருக்கிறது என்பது வேறு விடயம். எந்த ஒரு பிரச்சனையில் தமிழரசு கட்சியின் தெளிவான ஒரு நிலைப்பாட்டை அறிய முடியாத ஒரு குழப்பகரமான நிலைமையே காணப்படுகிறது. ஸ்ரீதரன் ஒரு நிலைப்பாட்டையும் சுமந்திரன் இன்னொரு நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களத்தில் இறக்கும் விடயத்தில் ஸ்ரீதரன் அதற்கு ஆதரவாகவும் சுமந்திரன் எதிராகவும் பேசுகிறார்கள். தமிழ் வேட்பாளரை நிறுத்தினால் தென்னிலங்கையில் சிங்களவர்கள் மத்தியில் தமிழர்களுக்கு எதிரான உணர்வுகள் தீவிரமடையும் ஆபத்து இருக்கிறது என்று சுமந்திரனும் தமிழர்களின் அரசியல் அபிலாசைகளை தென்னிலங்கைக்கும் உலகுக்கும் வெளிக்காட்டுவதற்கு தமிழ் பொது வேட்பாளர் அவசியம் என்று ஸ்ரீதரனும் வேறுபட்ட நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள். தமிழரசு கட்சியின் செயற்குழுவே பொது வேட்பாளர் விவகாரத்தில் தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று சுமந்திரன் ஏற்கனவே கூறியிருக்கிறார். இந்நிலையில் நேற்றைய சந்திப்பில் மாவை சேனாதிராஜா கலந்து கொண்டது தமிழரசு கட்சிக்குள் பொது வேட்பாளர் யோசனைக்கு கட்சிக்குள் கணிசமான பிரிவினரின் ஆதரவு இருக்கிறது என்று எண்ண வைக்கிறது. பல தமிழ் அரசியல் கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் நேற்றைய யாழ் நகர் சந்திப்பில் கலந்து கொண்டு தங்களின் அபிப்பிராயங்களை வெளியிட்டன. பொது வேட்பாளர் எந்த அரசியல் கோரிக்கையின் அல்லது நிகழ்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் போட்டியிடுவது என்பது குறித்து ஆராய்ந்து முடிவெடுப்பதற்கு குழு ஒன்றை அமைக்கும் யோசனை முன்வைக்கப்பட்ட போது தங்களுக்கு அது குறித்து ஆராய 2 வார கால அவகாசம் தேவை என்று மாவை சேனாதிராஜா கூறினார். அதை ஏற்றுக்கொண்ட பிரதிநிதிகள் 2 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் கூடுவது என்று முடிவெடுத்தனர். பொது வேட்பாளர் விடயத்தில் தீர்மானம் ஒன்றுக்கு வருவதற்கு தமிழரசு கட்சியின் முடிவு தெரியும் வரை காத்திருக்க தயார் என்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் டெலோ தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் சந்திப்பின் முடிவில் செய்தியாளர்களிடம் கூறினார். 2 வாரங்களுக்கு பிறகு இடம்பெறவிருக்கும் கூட்டத்திற்கு பிறகே அடுத்த நகர்வுகள் குறித்து தெரிய வரும். இது இவ்வாறு இருக்க, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரான நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் முன்னுக்கு பின் முரணாக கூறி வருகின்ற கருத்துக்கள் பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழ் மக்கள் மத்தியில் வீணான குழப்பங்களை ஏற்படுத்துகிறது என்று சிவில் சமூக அமைப்பின் செயற்பாட்டாளர் ஒருவர் விசனம் வெளியிட்டார். முதலில் விக்னேஸ்வரன் பொது வேட்பாளராக களமிறங்குமாறு தன்னிடம் கேட்கப்பட்டால் அது குறித்து பரிசீலிக்க தயாராயிருப்பதாக கூறினார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனை பொது வேட்பாளராக நிறுத்தலாம் என்று அவர் கூறினார். பிறகு தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கும் தமிழ் மக்கள் தங்களது 2வது 3வது தெரிவுகளையும் வாக்குச்சீட்டில் காட்ட வேண்டும் என்று கூறுகிறார். விக்னேஸ்வரனின் இந்த கருத்துகள் காரணமாக பொது வேட்பாளர் யோசனையின் பின்னணி குறித்து தனக்கு சந்தேகங்கள் எழுவதாக மனோ கணேசன் தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மேதின பேரணியில் உரையாற்றுகையில் குறிப்பிட்டார் என்பது கவனிக்கத்தக்கது. 2021ஆம் ஆண்டு தொலைபேசி உரையாடலில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச தன்னிடம் கூறியவற்றை மறுக்க முடியாது என்று கொழும்பு அதிமேற்றிராணியார் கார்டினல் மல்கம் ரஞ்சித் கூறியிருக்கிறார். ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பாக விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதனால் தன்னுடன் நெருக்கமாக பழகுகின்ற பலருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்று கோட்டாபே ராஜபக்ச உரையாடலில் தனக்கு கூறியதாக கார்டினல் ரஞ்சித் சில வாரங்களுக்கு முன்னர் கூறியிருந்தார். அதை கோட்டாபே மறுத்து ஊடகங்களுக்கு அறிக்கை வெளியிட்டார்.
இது குறித்து நேற்று கருத்து தெரிவித்த இலங்கை கத்தோலிக்க சமூகத்தின் தலைவரான கார்டினல் ரஞ்சித் அறிக்கையில் பின்வருமாறு கூறினார். 2021 பிப்ரவரி 2ஆம் தேதி ஜனாதிபதி கோட்டாபே என்னுடன் தொலைபேசியில் பேசினார் என்பதை என்னாலும் எனது செயலாளரினாலும் உறுதிப்படுத்த முடியும். ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் குறித்து விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழு இஸ்லாமிய தீவிர இயக்கங்களை தடை செய்யுமாறு மாத்திரம் முன்மொழிவை செய்திருப்பதாக அண்மையில் ராஜபக்ச கூறியிருக்கிறார். ஆனால் ஆணைக்குழுவின் அறிக்கை இஸ்லாமிய அல்லாத இயக்கம் ஒன்றையும் தடை செய்யுமாறு தெளிவாக சிபாரிசு செய்திருந்தது. இந்த உண்மைகளை முன்னாள் ஜனாதிபதி நிராகரிக்க முடியாது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் குறித்து விசாரணை செய்த புலனாய்வு அதிகாரிகளை கோட்டாபே இடமாற்றம் செய்ததாகவும் கார்டினல் குற்றம் சாட்டினார். தற்போதைய அரசாங்கம் ஆணைக்குழுவின் முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்த தவறியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆணைக்குழு சிபாரிசு செய்த போதிலும் அவருக்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கார்டினல் கேள்வி எழுப்பினார். தற்போது இலங்கையில் நிலவும் தாங்க முடியாத வெப்பமான காலநிலை இன்னும் சிறு வாரங்களுக்கு தொடரும் என்று மே மாதம் நடுப்பகுதியில் பருவப்பெயர்ச்சி மழை எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் தங்களது ஒத்துழைப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரவில்லை என்று ஜனாதிபதி தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியானதும் தங்களது தீர்மானத்தை அறிவிக்கப் போவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியிருக்கிறார். கொழும்பு வெள்ளவத்தை மயூரபதி பத்திரகாளி அம்மன் ஆலயத்தில் நேற்றிரவு நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் அவ்வாறு கூறினார். உங்கள் மகன் நாமல் ராஜபக்ச தான் பொதுஜன பெரமுனவின் வேட்பாளரா என்று கேட்டபொழுது நாமல் இன்னும் சிறிது காலம் பொறுத்திருக்க வேண்டும் என்று மஹிந்த பதிலளித்தார். ஜனாதிபதி தேர்தல் விடயத்தில் மஹிந்த ராஜபக்ச சிறந்த தீர்மானத்தை எடுப்பார் என்று பொதுஜன பெரமுனவின் மூத்த உறுப்பினர்களில் ஒருவரும் நகர அபிவிருத்தி வீடமைப்பு அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க கூறியிருக்கிறார். ஜனாதிபதி விக்ரமசிங்காவை உறுதியாக ஆதரிக்கும் அவர் அவரது தலைமையிலேயே மீண்டும் அரசாங்கம் அமைய வேண்டும் என்பதை பொதுஜன பெரமுனவிடம் கூறியிருக்கிறேன். நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மஹிந்த ராஜபக்ச சிறந்த தீர்மானத்தை எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றும் ரணதுங்க கூறினார். TBC Tamil News.